ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி உங்களுக்கு என்ன வீடியோனா, நான் இந்த வரலட்சுமி பூஜை நான் 2வது வருஷமாக செய்கிறேன். மொதல் வருஷம் ஆரம்பிக்கும் போது எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் ஆரம்பிச்சிட்டேன். நல்லா தான் செஞ்சேன் அப்போவும். இப்போ இது 2வது வருஷம். இந்த வருஷம் பூஜைக்காக என்னென்ன நம்ம வாங்கியிருக்கோம் அப்படின்றது தான் இந்த வீடியோ. உங்களுக்கு நான் என்னென்ன வாங்கியிருக்கேன், நிறையா இல்லை, ஏதோ என்னால் முடிஞ்சது என்னென்ன வாங்கி சாமிக்கு படைக்க போகிறோம் அப்படின்றத மட்டும்தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள், நீங்களாம் என்னென்ன வாங்கியிருக்கீங்கன்னு சொல்லுங்கள், ஓகேவா? ஃபஸ்ட்டு வளையல். நேற்று நம்ம வளையல் வீடியோ போட்டிருந்தோம் இல்லையா, அது 9 செட்டு வாங்கியிருந்தேன். 8 செட்டு கோயிலுக்கு கொடுத்துட்டேன். இது 9வது செட்டு. நாளைக்கு நம்ம வீட்டுக்கு வரவங்களுக்கு கொடுக்கறதுக்காக ஒரு செட்டு தனியாக வீட்டில் எடுத்து வச்சுட்டேன். இதுதான் வாங்கியிருக்கேன், வளையல் வாங்கியிருக்கேன் ஃபஸ்ட்டு. அப்புறம் அம்மனுக்கு சாரீ வாங்கினேன். அப்புறம் இன்னொன்று நோம்பு கலச சொம்பு வாங்கியிருக்கோம். காலையில் எல்லாம் புது சாமானெல்லாம் விளக்கி சாமி படம்லாம் தொடச்சி மஞ்சள் குங்குமம் வச்சு சாமி ரூமை செட் பண்ணியாச்சு. இப்போ அடுத்தது சாயந்தரம் நான் அம்மனை ரெடி பண்ணணும். பாருங்கள், கலச சொம்பு இந்த வருஷம்தான் நான் வாங்கியிருக்கேன் பூஜைக்காக. வளையலும் கலச சொம்பு 2 பொருள் காமிச்சாச்சா. 3வது பொருள் என்னன்னு பார்ப்போம். 3வது நம்ம அம்மனுக்கு சாரீ வாங்கியிருக்கேன். பாருங்கள், வச்சு படைக்கிறதுக்காக அம்மனுக்கு புடவை வாங்கியிருக்கேன். ஃபுல்லாக என்னென்ன நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றது தான் இந்த வீடியோ. பாருங்கள், கண்ணாடி வாங்கியிருக்கேன். தட்டில் வச்சு கொடுக்க 10 ரூபாய் தான் இந்த கண்ணாடி. பாருங்கள், நல்லா ஸ்ட்ராங்காக நல்லாயிருக்கு. 10 கண்ணாடி வாங்கியிருக்கேன். இந்த மாதிரி 10 பேருக்கு தான். ஏன்னா எனக்கு நிறைய பேருக்கு கூப்பிட்டா வருவாங்க, கிளாஸ்லலாம் கூப்பிட்டா நிறைய பேர் வருவாங்க. ஆனால் கொஞ்சம் சிம்பிளாகவே நம்ம செஞ்சுக்கலாம். அடுத்த வருஷம் நான் நினச்சிருக்க விஷயம் நல்ல மாதிரியாக நடந்துச்சுன்னா அப்போது நம்ம சக்திக்கு எவ்வளோ பேரை கூப்பிட்டு செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம செய்யலாம், ஓகேவா? இப்போது நம்மளுக்கு கடவுள் எந்த அளவுக்கு ஆசீர்வாதம் பண்ணியிருக்காரோ அந்த அளவுக்கு செஞ்சாலே போதும் அப்படின்றது என்னோடய கருத்து. அதனால என்னோடய எண்ணமும் கூட. அதனால நான் ஒரு 10 சுமங்கலிக்கு மட்டும் கொடுக்கலாம் அப்படின்றதுக்காக ஒவ்வொரு பொருளாக வாங்கியிருக்கேன். பாருங்கள், ஒரு பவுடர் டப்பா, ஒரு கண்ணாடி. இது அம்மனுக்கு போடுறதுக்காக மாலை. நிறைய பேர் இது போடுவாங்க, அதனால் இது ஒன்று வாங்கியிருக்கேன். இது வெத்தலை, ஒரு அரை கவுளி வெத்தலை தான் வாங்கியிருக்கேன். போதுன்றதுனால அரை கவுளி வெத்தலை வாங்கியிருக்கேன். ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கிட்டேன். இப்போ இது வர வழியில் அன்னாச்சி பழம் இருந்துச்சு, அதனால் அது ஒன்று வாங்கிட்டு வந்தேன். பூவெல்லாம் இன்றைக்கி அவ்வளோ ரேட்டு ஃப்ரெண்ட்ஸ், வாங்கவே முடியல. பாருங்கள், இந்த மாதிரி குழுந்து 50 ரூபான்னு சொன்னாங்க. அப்புறம் எங்களுக்கு தெரிஞ்சவங்கன்றதுனால 30 ரூபான்னு கொடுத்தாங்க. இது எல்லாமே 50 ரூபான்னு வாங்கிட்டும் போகிறாங்க. சரி, என்ன பண்ண, ஒரு தாமரைப்பூ 60 ரூபா ஃப்ரெண்ட்ஸ். ஒன்று மட்டும் 60 ரூபா. சரி, என்ன பண்ண முடியும், வாங்கி தானே ஆகணும் நம்ம. அதனால் இது 30 ரூபான்னு கொடுத்தாங்க. சாக்லேட் வாங்கியிருக்கேன் தட்டில் வைக்கிறதுக்காக. எப்பயுமே எங்கள் வீட்டில் சாக்லேட் இருக்கும். பசங்க கேட்பாங்க, கீழே விளையாடுவாங்க சின்ன பசங்க. அவங்க கேட்பாங்க, ஆண்டி சாக்லேட் இருந்தால் கொடுங்கன்னு. அவங்களுக்கு கொடுத்து பழக்கம் ஆகிடுச்சு எனக்கு. அதனால் எப்பயுமே எங்கள் வீட்டில் சாக்லேட் இருக்கும். இந்த மாதம் சரி இப்போது இது வாங்கும் போது வாங்கிக்கலான்னு இப்போ வாங்கிட்டு வந்தாச்சு. இது என்னென்னா ரிட்டன் கிஃப்ட் கொடுக்கறதுக்காக ஒரு 10 தட்டு வாங்கியிருக்கேன். பாருங்கள், 10 தட்டு சில்வர் தட்டு வாங்கியிருக்கேன். பார்க்கலாம் அடுத்த வருஷம் எப்படி கடவுள் நம்மளை வைக்கிறாரோ அந்த அளவுக்கு நம்ம செய்யலாம். பாருங்கள், 10 ஜாக்கெட் பீட் வாங்கியிருக்கேன். அப்புறம் பூ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பூ 30 ரூபா 100 கிராம். இந்த பூ பேர் எனக்கு தெரியல. இந்த பூ 30 ரூபா. இந்த மாலை 300 ரூபா ஃப்ரெண்ட்ஸ். எப்பயுமே எனக்கு மாமூலாக நான் வாங்குகிற இடத்துல 100 ரூபான்னா எனக்கு மாலை கொடுத்துருவாங்க அந்த அண்ணன். இந்த மாலை இன்றைக்கி 300 ரூபா ஃப்ரெண்ட்ஸ். அம்மனுக்கு போட்டால் நல்லாயிருக்குன்றதுக்காக வாங்கிட்டேன். எனக்கு மனசுக்கும் பிடிச்சிருந்துச்சு இந்த மாலை, அதனால் நான் வாங்கிட்டேன். 300 ரூபா அந்த மாலை. உங்கள் ஊர்லலாம் எவ்வளோ விற்கிறாங்கன்னு சொல்லுங்கள். இன்னும் கட்டின பூ வாங்கலை. கட்டின பூ வாங்கணும், நாளைக்கு காலையில் தான் வாங்கணும். வாழை மரம், வாழை இலை எல்லாமே வாங்கிட்டு வந்தாச்சு. வேப்பலை பறிச்சிட்டு வந்துட்டேன். மாங்காய் இலையெல்லாம் பறிச்சிட்டு வந்துட்டேன் போய். அப்புறம் பர்ச்சேஸில் உங்களுக்கு காமிச்சிடலாம் அப்படின்ட்டு வாழைப்பழம் வாங்கிட்டேன். பாருங்கள், முக்கியமானது மகாலட்சுமிக்கு நெல்லிக்காய்.
நான் வந்து எப்பவுமே வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை நெல்லிக்காய் வைப்பேன். அதே மாதிரி இப்போயும் வாங்கிட்டு வந்துட்டேன். மறந்துட்டா என்ன பண்ணுறதுன்னு. அப்புறம் ஒரு கொய்யாப்பழம் வாங்கியிருக்கேன். ஒரு அது என்ன பழம், அது பேர் எனக்கு தெரியல, இதில் காமிக்கிறேன். அதெல்லாம் தட்டில் வைக்கிறது. ஒரு 3 கொய்யாப்பழம் 20 ரூபான்னு கொடுத்தாரு அந்த அண்ணன். பாருங்கள், இந்த சைஸில் 3 பழம். சும்மா யாரும் சாப்பிட்லன்னா கூட தட்டில் வைக்கிறதுக்கு நம்மளுக்கு வேணும் இல்லையா, அதனால் இந்த பழம் பேர் என்னன்னு எனக்கு தெரியல. இது ஒரு பழம், இதுவும் நிறையா வைக்கணும் தட்டில், அதனால இது வாங்கியிருக்கேன். அப்புறம் வந்து எப்பயும் போல் வாழைப்பழம், எலுமிச்சைப்பழம், அப்புறம் அவ்வளோதான். முன்னும் சீப்பு. அந்த கவர் எங்கன்னு தெரியலையே பாருங்கள். தட்டில் வச்சு கொடுக்கறதுக்காக ஒரு 10 பேருக்கு மட்டும் 10 சீப்பு, 10 கண்ணாடி, மஞ்சள் கொம்பு, அப்புறம் வந்து மை வாங்கியிருக்கேன். அப்புறம் ஸ்டிக்கர் பொட்டு வாங்கியிருக்கேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது வந்து இவ்வளோ தான் நான் இன்றைக்கி வரலட்சுமி நோம்புக்காக நம்ம பண்ண பர்ச்சேஸ் பூரா இவ்வளோ தான். நாளைக்கு வந்து நான் இது பண்ண மாட்டேன். இன்றைக்கி நைட்டு வந்து சுக்கரவோலையிலேயே வந்து அம்மனை வீட்டுக்கு அழைச்சிடலான்னு இருக்கேன். இப்போ சாமி ரூம் காலையிலேருந்து க்ளீன் ஆகிடுச்சு. எல்லா வேலையும் சாமி ரூமில் முடிஞ்சாச்சு. இப்போ வந்து வீடு பெருக்கிட்டு தொடச்சிட்டு, வெளியெல்லாம் பெருக்கி தொடச்சிட்டு, கோலம் போட்டுட்டு நம்ம இப்போது அந்த வேலையை தான் இப்போ பார்க்க போகிறேன். அதுக்குள்ளே உங்களுக்கு இந்த பர்ச்சேஸ் என்னென்ன வாங்கிட்டு வந்தோம் அப்படின்றத உங்களுக்கு காமிக்கலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ. இதெல்லாம் தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். வரலட்சுமி நோம்புவோட பர்ச்சேஸ் ஃபுல்லாகவுமே நான் உங்களுக்கு காமிச்சிட்டேன். ஓகேவா? என் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள்லாம் என்ன வாங்கியிருக்கீங்கன்னு எனக்கு சொல்லுங்கள். ஓகேவா? ஆனால் வந்து ரொம்ப ஆடம்பரமாக பண்ணலை. ஏதோ எங்களால் முடிஞ்ச அளவுக்கு, இது 2வது வருஷன்றதுனால என்னால் முடிஞ்ச அளவுக்கு வாங்கி வச்சு சாமி கும்பிட்றோம். அந்தளவுக்கு நம்மளுக்கு கடவுள் ஆசீர்வாதம் கொடுத்தாலே போதும் நம்மளுக்கு. அவ்வளோதான். இது போதும்னு நினச்சி வாழ்ந்தோம்னாலே போதும். அங்கே அவ்வளோ இவ்வளோ அப்படின்றதெல்லாம் நம்மளுக்கு வேண்டாம். நம்மளுக்கு இவ்வளோ கொடுத்துருக்காரா, அதுக்கே கடவுளுக்கு 1000 முறை நன்றி சொல்லி அந்த அம்மாவை நம்ம மனசார வேண்டிக்குவோம், மனசார கும்பிடுவோம். அவ்வளோதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.